அகத்தியர் உண்ட கடல் போலவும் வானில் நட்சத்திரங்கள் போலவும் மிதிலையின் பெருவீதிகளில் பொற்கலன்கள் சிதறிக் கிடக்க ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரன் மூவரும் நடந்து சென்றனர். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் நாம் கண்டோம், மன்மதனும் கூட வரைய முடியாத பேரழகி சீதையை பெற்ற மிதிலை தாமரை மலரில் அமர்ந்த திருமகள் போல பொலிந்து தோன்றியதை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மிதிலையின் பொன்மதில் நகருக்குள் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர மாமுனியும் காலடி எடுத்து வைத்தனர். ராமனின் வருகையால் மிதிலை எவ்வாறு புதுப்பொலிவு பெற்றது என்பதை அடுத்து வரும் பாடல்களில் கம்பர் மிக அழகாக சித்தரிக்கிறார். அவர்கள் மூவரும் நகரின் உள்ளே நுழைந்ததும் கண்ட முதல் காட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? அங்கே மிதிலையின் பெரு வீதிகளில் பொன்னும் பொருளும் எப்படி சிதறி கிடந்தன என்பதை கம்பர் இங்கே வர்ணிக்கிறார். சொற்கலை முனிவன் உண்ட சுடர்மணிக் கடலும் துன்னி அல் கலந்து இலங்கு பல்மீன் அரும்பிய வானும் போல வில்கலை நுதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் போனார். ஆஹா, கம்பர் ஒரு காட்சியை வர்ணிக்கிறார் என்றால் வெறும் வர்ணனை அல்ல, அது நமது மனக்கண்ணில் ஒரு சித்திரத்தையே தீட்டி விடுவார். அதுவும் இந்த மிதிலையின் வீதி எப்படி இருந்ததாம்? சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணிக் கடலும். அடடா, ஒரு பெருங்கடலை ஒரு முனிவர் குடித்துவிட்டால் அந்த கடல் எப்படி இருக்கும்? ஆம், நம் தமிழ் தாத்தா தமிழின் முதல் இலக்கண நூலாகிய அகத்தியத்தை தந்த அகத்திய மாமுனிவர் ஒருமுறை சமுத்திரத்தையே குடித்தார் அல்லவா? அப்படி அவர் குடித்த பின் நீர் வற்றி போன அந்த கடல் தரை எங்கும் ஜொலிக்கும் இரத்தின கற்கள் சிதறி கிடந்து எப்படி ஒளி வீசுமோ அப்படி இருந்ததாம் மிதிலையின் ஒரு வீதி. துன்னி அல் கலந்து இலங்கு பல் மீன் அரும்பிய வானும் போல அதுபோலவும் இருந்ததாம் அந்த வீதி. கடல் போலவும் வானம் போலவும் ஒரு வீதியா? எதனால் இந்த உவமை? இதோ சொல்கிறார் கம்பர். வில்கலை நுதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன் கலன் கிடந்த. என்ன ஒரு காட்சி! மிதிலையில் வாழும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொன்னும் பொருளும் சாதாரணமாகி போய்விட்டதாம். அழகிய வில் போன்ற நெற்றியை உடைய அந்த பெண்களும் வலிமையான ஆண்களும் தங்கள் அணிந்திருந்த பொற்கலன்களை, அதாவது தங்க நகைகளை சலிப்புற்று வெறுத்து எதேச்சையாக கழற்றி எரிந்துவிட்டு சென்று விட்டார்களாம். இங்கேயும் தங்கமா, போங்கப்பா என்று சலித்து போட்டது போல. அப்படி அவர்கள் வெறுத்து நீத்த, சாதாரணமாக தூக்கி எரிந்த பொன் நகைகள் அந்த மாட மாளிகைகள் நிறைந்த நீண்ட வீதியில் சிதறி கிடந்தனவாம். சிந்தித்து பாருங்கள், பெண்கள் தங்கள் நகைகளை அவ்வளவு சாதாரணமாக தூக்கி எறிவார்களா? மிதிலையின் செல்வச் செழிப்பை காட்ட இதைவிடச் சிறந்த வர்ணனை இருக்க முடியுமா? வீதியெல்லாம் தங்க நகைகள் சிதறி கிடக்க, அந்த தங்க நகைகள் அகத்தியர் குடித்த பின் இரத்தினங்கள் மின்னும் கடல் போலவும் இரவின் வானில் நட்சத்திரங்கள் மின்னுவது போலவும் ஜொலித்தனவாம். மிதிலையின் வறுமை கோடு கூட தங்கத்தால் ஆனது போல. மாட நெடுந்தெரு அதனில் போனார். அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பில் திளைக்கும் தங்கப் பொலிவு மிளிரும் அந்த மாட மாளிகைகள் சூழ்ந்த நீண்ட வீதியில்தான் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர மாமுனியும் கம்பீரமாக நடந்து சென்றார்கள். என்ன ஒரு வரவேற்பு மிதிலைக்கு வரும் இறைவனுக்கு! பொற்கலன்களால் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு அல்லவா இது? கம்பர் மிதிலையின் செல்வத்தை எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு உயர்வு நவிர்ச்சியாக சித்தரிக்கிறார் பாருங்கள். மிதிலையின் பெரு வீதிகளிலே பொற்கலன்கள் இவ்வாறு சிதறி கிடக்க அடுத்த பாடலில் கம்பர் இந்த வீதிகளின் மற்றொரு நிலையை கூறுகிறார். யானைகளின் மதநீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓட, குதிரைகளின் வாயில் இருந்து கொப்பளிக்கும் நுரைகள் வெண்மையாக சிதறி அந்த மதநீரை மறைக்க, ரதங்கள் ஓடி புழுதியை கிளப்ப அங்கே வீதிகள் எப்படி மாறிக்கொண்டிருந்தன என்பதை அடுத்த பாடலில் நாம் காணலாம். வாருங்கள், அந்த பரபரப்பான மிதிலை தெருவுக்குள் நுழைவோம்.